ஷாப்பிங் இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு போனோனாலே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் காஸ்கோக்கு தான் போவாங்க. அதுதான் காஸ்கோவில் ஷாப்பிங். Hey guys, so இப்போ நம்ம DSW சொல்லிட்டு ஒரு ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஷூவோட கடைன்னு தான் சொல்வேன். யூ நேம் த பிராண்ட், யூ கெட் இட் ஹியர். பி நைக்கி, ஆடிடாஸ், கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர், பூட்ஸ், பூட்டிஸ், லைக் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், இது வேணாலும் இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு டெய்லி வாக்குக்கு வந்து ஸ்லிப்பர் எடுக்கலான்னு வந்திருக்கேன், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு. ஸோ அந்த கடையும் சுற்றி காட்டுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ இதுதாங்க அந்த கடையோட ஓவர்வியூ. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. லேடிஸ் ஷூஸ், ஜென்ட்ஸ் ஷூஸ், கிட்ஸ் ஷூஸு, அப்புறம் ஸ்கூல் ஒர்க் ஷூஸ், இந்த மாதிரி பல செக்ஷன்ஸில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு சில ஷூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்க தான் நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் போட முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஷூஸ் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் லோபஸோட கலெக்ஷன்ஸு, ஃபுல்லாக பம்ப் ஷூஸு, எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் நம்ம பார்த்து மேபி அங்கேயே ட்ரை பண்ணதான் உண்டு. ப்ராக்டிக்கலாக போட முடியாதுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நடக்கவே முடியாது, சும்மா கையில் தூக்கிட்டு தான் தெரியணும். பட் இருந்தாலும் பார்க்குறது கண்ணுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னால தான் இதை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். வாங்க வந்தது என்னமோ அம்மாக்கும் அப்பாக்கும், பட் பாருங்கள் நான் எந்த செக்ஷனில் தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் உங்களுக்கும் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணி காட்டாமே தான் இந்த மாதிரி சாண்டில் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். பட் இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர் சாண்டில் செக்ஷனு. ஸோ அப்பாவுக்கு வந்து நான் ஒரு செப்பல் பார்த்தேன், அது வந்து இந்த ஸ்டோரில் இல்லை, சரி வேறு ஸ்டோரில் பிக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு இந்த பக்கம் வந்து க்ராக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். க்ராக்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி விலை தான் இந்தியா கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ இங்கே பார்த்து முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்த கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலாம். அடுத்த கடை வந்து கண்டிப்பாக ஷாப்பிங்னா டார்கெட் போகாமல் இருக்க மாட்டேன். ஸோ நான் அங்கே ஒரு டார்கெட் அண்ட் யா கொஞ்சம் திங்ஸ்லாம் டார்கெட்டில் வாங்க வேண்டியது இருக்குது, கேண்டீஸ் அண்ட் ஆல். ஸோ உங்களுக்கு டார்கெட் 5 வருஷம் பொறுத்து நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது எத்தனை பேரை நம்ம பார்ப்போம்ல, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில், எழுத்த வீட்டில், இவ்வளோ பேரை பார்க்கும்போது சும்மா நம்மளுக்கு போய் பார்க்க முடியாது. ஸோ இப்போ டார்கெட்டில் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட கசின் சிஸ்டர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இயரிங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லாவும் இருந்துச்சு, சரி வை நாட் நம்ம இங்கேயே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸில் 2-3 இயரிங்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரையல் அண்ட் ட்ராவல் சைஸ் செக்ஷனு. ட்ராவல் பண்ணுறவங்க வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கூடாது, டிஎஸ்ஏ அப்ரூவ் பண்ணாது. ஸோ நம்மளோட கேரி ஆனில் வச்சுக்கிறதுக்கு அந்த குட்டி குட்டி சைஸ் டாய்லெட்ரீஸ், பேசிக் எசென்ஷியல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி டார்கெட்டை வந்து நம்ம நம்பலாம். ஸோ என்ன மாதிரி திங்ஸ்னால் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, டியோடரண்ட்டு, ஹேண்ட் சானிடைசரு, குட்டி ஷாம்பூஸ், ஐ டோன்ட் நோ எதுக்கு ஷாம்பூஸ் விற்கிறாங்கன்னு, பட் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்லாம் இருக்கும். அப்படியே நம்ம டார்கெட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாப் மேசிஸ் போகிறோம். ஐ மீன் மேசிஸ். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் மார்னிங்கே வந்துட்டேன். பட் கிஃப்ட்ஸ் வாங்குறது ஒரு பெரிய வேலை, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கணும். ஸோ ஐம் கோயிங் டு டேக் யூ ஆல் த்ரூ த ஸ்டோர். என்னோட சேர்ந்து நீங்களும் ஷாப்பிங் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஸோ கண்டிப்பாக ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ஒரு இந்தியா ஷாப்பிங்கே இருக்காது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் சம் மைக்கேல் கோர்ஸ் பேக். மேசிஸில் எனக்கு ஏதோ டீல் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி வை நாட் லெட் மீ கோ அண்ட் செக் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி மெசஞ்சர் பேக், இந்த ஸ்லிங் பேக் வாங்கலாம் அப்படின்னு தான் போனேன். அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். ஹேண்ட்பேக் வாங்கிட்டு அப்படியே எனக்கு வந்து டாப்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மஸ்டர்ட் கலர் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஸ்கர்ட்க்கு பேர் பண்ண சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு சரி இது ப்ரைஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் செக் மெஷினுக்கு போகிறேன். சரி உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் செக் மெஷினில் பார்கோட் ஸ்கேன் பண்ண ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ், டீல் ப்ரைஸ் சொல்லிடும். இந்த டெனிம் ஷர்ட் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒரு நிமிஷம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம எதுக்கு ஷாப் பண்ணோம், நம்ம ஷாப் பண்ண வந்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷன் இந்த ஜுவல்லரி செக்ஷன்ஸ்க்கு போனேன். ஸோ இங்கே கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி உங்களுக்கு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள்.
ஹானஸ்ட்லி வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல மேசிஸில், ரொம்ப நாள் பொறுத்து வர. ஸோ இது வந்து ட்ராவல் செக்ஷன். ஸோ சும்மா லக்கேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். இதெல்லாம் வாங்கலாங்க. இந்த ஹார்ட் கேஸ் சூட் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோ ஸ்டஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எனக்கு அப்படியே டூவல் மைண்டாகவே இருந்துச்சு. ஹே கைஸ், ப்ரிட்டி மச் என்னோடய ஷாப்பிங் வந்து மேசிஸில் ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் பெருசாக பிடிக்கல, அதனால தான் எப்பவுமே நான் மேசிஸ் போக மாட்டேன். பட் சரி இந்த வாட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு போனேன். சரி கொஞ்சம் க்ளோத்ஸ் எடுத்தேன், பிராண்டட் க்ளோத்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கிஃப்ட் செட்ஸ் வாங்கலாம். முடிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கூட நிறைய ஹால் போட்டிருப்பேன். பெஸ்ட்டு ஷாப்புங்க. அதோட ஃப்ரேக்ரன்ஸு, அதோட குவாலிட்டி எல்லாமே ஏ கிளாஸ். ஸோ டெஃபினெட்லி பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து கிஃப்ட் செட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேண்டில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் வெட்டி வேறுன்னு இருந்துச்சு. நம்ம ஊரோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு இங்கே கேண்டில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வாங்க போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கிஃப்ட் செக்ஷன், இந்த கிஃப்ட் செட்டு வச்சுருக்க செக்ஷனுக்கு போவோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற கிஃப்ட்டு செக்ஷனு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்களே க்யூரேட் பண்ணி கிஃப்ட் பேக்ஸில் செட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஹேண்ட் சோப்பு, பாடி வாஷ், பாடி லோஷனு, ஹேண்ட் சானிடைசரு, முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்டபுளாக பேக்கேஜிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தனித்தனியாக வாங்கி இப்படி போட்டு கொடுக்கறதுக்கு அவங்களே வந்து போட்டு வச்சுருக்கிறத வாங்கினோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்க்கு வந்து நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இங்கேருந்து நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கினேன். திருப்பதிக்கு எப்படி லட்டு ஃபேமஸோ அதே மாதிரி யூஎஸில் இந்த காஸ்கோ ஹோல்சேல் கடை செம்ம ஃபேமஸ்ஸு. யூஎஸில் இருக்க நம்ம மக்கள் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போகிற இடம் காஸ்கோவாக தான் இருக்கும். இந்த கடையில் போயிட்டு செம்ம ஹெவி பல்க் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த ஷாப்பை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹோல்சேல் ஸ்டோரு. ஷாப்போட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஷாப் ரொம்ப பெருசு, ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கடையில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பல்காக தான் இருக்கும் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். காஸ்கோவில் வந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அவனோட கம்மியாக வேறு எந்த ஸ்டோர்லையுமே நம்ம அந்த ப்ரைஸை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவான ஸ்டோரு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டுருக்கோம். ஸோ விஜயும் வந்திருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு, கெஸ்ட்டுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டுருக்கோம். மீடியம் கரெக்டாக இருக்குமா? ஸ்மால் எடு, ஸ்மாலே போதும்னு நினைக்கிறேன். I don't think so they have small in this place. அதுக்கே நான் மீடியம் தான் எடுத்தேன். ரெட் ஸ்டார் வந்து ரெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் கிட்ட இருக்க கலெக்ஷன் முக்காசி ரெட்டு, மரூன் அந்த மாதிரி ஒரு ஷேட் ஃபேமிலியில் தான் இருக்கும். அதனால தான் இவனை வந்து ரெட் ஸ்டாருன்னு நான் கூப்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா இது தேன்கூடு. அது அப்படியே வந்து ரா பீயோட ஹைவோட ஹனி இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி நான் உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் எடுத்துகிட்ருக்கேன். சரி நம்ம மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்தியாவுக்கு வரவங்க வந்து காஸ்கோலேருந்து என்ன வாங்குவாங்க அப்படின்னா இங்கே வந்து நல்ல குவாலிட்டியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் கிடைக்கும். வால்நட்ஸு, கேஷ்யூஸு, பிஸ்தாஷியோஸு அதெல்லாம் ஆர்கானிக்காகவே கிடைக்கும். ஸோ எல்லாருமே அதை எடுப்பாங்க. ஸோ நாங்களும் வந்து அது கொஞ்சம் பல்காகவே எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்பிங் பண்ணோம். பட் இருந்தாலும் நான் வந்து ஓவரால் ஸ்டோரை வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நட்ஸு, பெக்கான்ஸ், வால்நட்ஸு,
ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 LB பேக் கிட்ட வந்துடும். என்னோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் காஸ்கோல இருந்து கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு பொருள்லாம் இந்த மல்டி வைட்டமின்ஸ் தான். பிகாஸ் இந்த மல்டி வைட்டமின்ஸ் வந்து காஸ்கோல ரொம்பவே ஹை குவாலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். லைக் வைட்டமின் டி, வைட்டமின் சி, ஃபிஷ் ஆயில், சிஓக்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் டேப்லெட்ஸ் அண்ட் சியூவபிள் ஃபார்ம்ஸில் கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கை கால் வலிக்கு தைலங்கள் வந்து இந்த பேங்கே ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ பேங்கே கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் தட்ஸ் இட். நம்ம எல்லாமே ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ நான் செக் அவுட் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து கார்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ டு செக் அவுட். ஒரு நாள் தான் இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேக் பண்ணணும். தட் வாஸ் குவைட் அ லாட் ஆஃப் பர்ச்சேஸ். கொஞ்சம் பல்காக தான் நாங்கள் ஷாப் பண்ணோம். பட் பரவாயில்ல, எவ்வளோ வருஷங்கள் பொறுத்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம், அப்பா அம்மாவை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்குலாம் வந்து செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்கவே கூடாது. போயிட்டு ஹாப்பியாக பார்க்குறோம், அவங்கள ஹாப்பி பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ லிமிட் ஃப்ரீ ஷாப்பிங். ஸோ இதெல்லாம் காரில் லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேக்கிங் ஆரம்பிக்கணும். 1 day தான் இருக்குது எங்களோட ட்ரிப்புக்கு. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் பேக் ஹோம். பேக் பண்ணுறதை கொஞ்சம் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இந்தியாவுக்கு கிளம்பி போகிறோம். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணோன்னு நினச்சா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளோவில் போயிடலாம். ஸோ எங்களுக்கு வந்து 32 kgs into 4 ஆளுக்கு 2 லக்கேஜ் அலவுடு, ப்ளஸ் லைக் 14 kgs கேரி ஆன் அலவுடு. ஸோ போயிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுவோம். எப்படியோ ஒரு சூட்கேஸில் 32 கிலோ நாங்கள் லோட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடுச்சு. சூட்கேஸு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எப்படியோ ஒரு 30 kgs ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒன்று காட்ட போகிறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுக்கு பேர் ஸ்பேஸ் சேவர் பேக்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஏதாவது நல்ல தடியாக இல்லை ஏதாவது நல்ல ஹெஃப்டியாக பெருசாக பெட்ஷீட் இல்லை இந்த மாதிரி தலைவாணி அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு நீங்கள் அந்த வேக்யூம் வந்து சீல் பண்ணிடுறீங்க. மீனிங் அந்த சைஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ சைஸ் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னும் போது உங்கள் சூட்கேஸில் ஈஸியாக உங்களால் வந்து ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிப்பு. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க கிட்ட பெரிய சைஸில் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்பேஸ் சேவர் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நாங்கள் அந்த பெரிய பெட்ஷீட்டை இவ்வளோ சின்னதாக ஷ்ரிங்க் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை தூக்கி ஈஸியாக எங்கள் பாக்ஸில் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் நாங்கள் 1 இடம் 2 இடம் இல்லை 3 இடத்துல RT-PCR டெஸ்ட் கொடுத்தோம். மூக்கு ஒரு படாப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 days எங்களுக்கு பிடிச்ச ஒரு டெஸ்டினேஷனில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நாங்கள் அங்கே வெக்கேஷன் முடிச்சுட்டு தான் இந்தியாவுக்கு போனோம். ஸோ அது என்ன டெஸ்டினேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். And yes guys, until I see you in the next beautiful video, it's Priya Palani signing off from you guys. Bye. Love you loads.